ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் டாப்ஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 24ஆம் தேதியோட நியூஸஸ், ஓகேவா? ஸோ செய்திகளை தான் நம்ம வந்து ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் நம்ம இந்த வீடியோ அப்படின்றத டெய்லியுமே 6:30க்கு சாயந்தரம் நம்மளோட யூடியூப் சேனலில் லைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் லைவாக இருக்குது, போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நம்மளோட வெப்சைட்டில் இந்த பிடிஎஃபை நாங்கள் தினமும் சாயந்தரம் 5 மணிக்கு லைவ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே தினமும் டெய்லி பிடிஎஃப் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ எவ்ரி சாட்டர்டே வீக்லி கம்பைலேஷன் பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட். ஸோ போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், என்ரோல் பண்ணுங்கள். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நாங்கள் இதை கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? சரி. இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விதம் புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்காச்சும் இந்த வீடியோவையோ இல்லை இந்த பிடிஎஃபையோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சரி. அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃபை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ 24th நம்மளோட டெலிகிராம் சேனல் லைவ் பண்ணியிருப்போம். ஸோ சாயந்தரம் 5 மணிக்கு லைவ் பண்ணியிருப்போம், படிச்சிருப்பீங்க. பட் இந்த வீடியோவில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. ஸோ ஹிண்ட் தான். ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பிடிஎஃப் உங்கள்கிட்ட தனியாக இருக்கும். ஸோ பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி, அது உங்களோட விருப்பம். பட் இந்த நோட்ஸை தனியாக ஒரு நோட்டில் எழுதிட்டு வாங்க. எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன? பிஏவி நியூஸாக நம்ம எப்பயுமே பார்ப்போம். ஸோ டெல்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஜாயின்ஸ் நேஷனல் இ விதான் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம். இந்த நேஷனல் இ விதான் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன? ஓகேவா? இது வந்து ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக உருவாக்கப்பட்டது. கவனிங்களேன். த இன்டகிரேஷன் இன்டு த NEVA பிளாட்ஃபார்ம் மார்க்ஸ் அ மேஜர் ஸ்டெப். ஓகே, இது என்ன, எதுக்காக உருவாக்குனது அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நம்மளோட நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட ஒன் நேஷன் ஒன் அப்ளிகேஷன் விஷனால இந்த ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ டெல்லிக்கு முன்னாடி எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியணும்ல. 28வது ஸ்டேட்டாக டெல்லி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டெல்லியோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஜாயின் பண்ணியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இந்த ஸ்கீம் நேஷனல் இவிதான் அப்ளிகேஷன் எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குது அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ். இவங்க தான் இதை வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது எந்த கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, மேகராஜ் 2.0 அப்படின்ற கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், லேப்டாப், டெஸ்க்டாப் இதில் வேணால் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 28வது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக டெல்லி சைன் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு மொதல் நியூஸு. ஓகே. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மினிஸ்ட்ரி வந்து இந்த நேஷனல் இவிதான் அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ். ஸோ நோட்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது நியூஸ் போயிடலாம். ஸோ லான்ச் ஆஃப் ஜல் சக்தி அபியான் கேட்ச் த ரைன் 2025 ஆன் வேர்ல்டு வாட்டர் டே. ஸோ வேர்ல்டு வாட்டர் டே என்னைக்கு அப்படின்னா 22 மார்ச். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா அப்படின்னே சொல்லலாம். சரியா? 22 மார்ச் வந்து நடந்தது. அந்த டைமில் நம்ம மினிஸ்ட்ரி, ஜல் சக்தி மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்க, 6th எடிஷன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 6வது எடிஷன் ஆஃப் ஜல் சக்தி அபியான் கேட்ச் த ரெயின் 2025. ஓகே, இது எந்த இடத்துல லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஞ்ச்குலா. ஓகேவா? 6th எடிஷன். அதுக்கப்புறம் எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஞ்ச்குலா. எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு வாட்டர் டே மார்ச் 22. ஓகேவா? மார்ச் 22 அப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் 148 டிஸ்ட்ரிக்ட் வந்து இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதோ இருக்குது பாருங்கள், 148 ஃபோக்கஸ்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்கலாஜிக்கல் இன்டகிரேஷன். இதில் வந்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, லாங் ஆல்சோ ஃபீச்சர்டு ஜல் ஜங்கல் ஜன் EK Praktik Bandhan Abhiyan to strengthen ecological bonds between the water resources like rivers, springs and forests. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் இனோவேட் பண்ணியிருக்காங்க, இன்னும் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் லெவல் எஃபர்ட். ஸோ ஹரியானா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹரியானா கமிட்மெண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் வாஸ் ஹைலைட்டட். இந்த ஒரு நிகழ்ச்சியில் ஹரியானாவோட வாட்டர் கன்சர்வேஷன் அதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. சரி, இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன விஷயங்கள் முக்கியம்? ஸோ 6th எடிஷன் அப்படின்றது முக்கியம். என்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, மார்ச் 22. மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட், ஃபோக்கஸ் டிஸ்ட்ரிக்ட் 148 டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இம்பாக்ட் ஆஃப் PLI ஸ்கீம், இந்த ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 3 டேஸுக்கு நம்மளோட நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் பற்றி. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1.61 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த ப்ராடக்ட் லிங்க்டு PLI ஸ்கீம் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த PLI ஸ்கீம் கீழே 1.61 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 14 lakh crore ப்ரொடெக்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5.31 lakh crore வந்து எக்ஸ்போர்ட் நடந்திருக்கு. அப்புறம்
11.5 லேக் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீம் வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத இந்த டேட்டாஸ் வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த டேட்டாவில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்குன்னு தெரியுது, எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆயிருக்குன்னு தெரியுது, எக்ஸ்போர்ட் எவ்வளோ ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு ஜாப்ஸ் கிரியேஷன் ஆயிருக்கு இந்த ஒரு ஸ்கீமால் அப்படின்றத நம்ம இந்த ஒரு பேராகிராஃப்லேயே இந்த கீ பாயிண்ட்ல நமக்கு தெரியுது. ஸோ அதுலேயே உங்களுக்கு புரியுது இந்த இந்த நியூஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. A total 764 applications have been approved. இந்த பர்டிகுலர் பிஎல்ஐ கீழே 764 அப்ளிகேஷன்ஸ் அப்ரூவ் ஆயிடு. ஸோ அடுத்த 2 நாளுமே நம்ம இந்த 764 அப்படின்றத கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால இதை மைண்டில் எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாமில் பிஎல்ஐ ஸ்கீமால எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 764. மறக்கவே கூடாது இந்த நம்பரை எப்பயுமே. ஓகேவா? ஸோ மொத்தமாக எத்தனை எம்எஸ்எம்இ பெனிஃபிட் ஆயிருக்கு இந்த கிரிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா எதனை மீன் பண்ணுறாங்க? ஃபார்மா, ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் டெலிகாம் அண்ட் ட்ரோன்ஸ். இதில் 176 எம்எஸ்எம்இ இந்த பிஎல்ஐயால் பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. கிளியர் தானே? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா பிளான்ஸ் டு ஆட் 1.91 லேக் சர்க்யூட் கிலோமீட்டர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் பை 2032. ஸோ இந்த சர்க்யூட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது இந்த நம்மளோட இந்த கரண்ட் லைன் போகும்ல, இந்த ஓவர் ஹெட், அதாவது ஹை டிசி கரண்ட்லாம் போகும் பார்த்துருக்கீங்க. இந்த வயல்வெளியெல்லாம் பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது, இந்த பில்லர்ஸ் வச்சு லைன் பாஸ் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து அதுக்கு டார்கெட் வச்சுருக்காங்க. என்ன டார்கெட்? 1.91 லேக் சர்க்யூட் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் 1274 கிராஸ் வேல்யூ ஆடட் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டி பை 2032. 2032க்குள்ள 1.91 லட்சம் சர்க்யூட் கிலோமீட்டர்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் லைனை இம்ப்ளிமெண்ட் பில்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிவிஏ அப்படின்றது கிராஸ் வேல்யூ ஆடட். ஓகேவா? அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 1274 இருக்கணும் 2032க்குள்ள. ஸோ இதை வந்து எந்த ஸ்கீம் கீழே கொண்டு வராங்க அப்படின்னா நேஷனல் எலக்ட்ரிசிட்டி பிளான் டு அட்ரஸ் க்ரோயிங் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் அண்ட் என்ஹான்ஸ் சிஸ்டம் ரிலையபிலிட்டி. இந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ரா நியூஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கவனிங்களேன். இந்த நேஷனல் எலக்ட்ரிசிட்டி பிளான் அப்படின்றத பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் கண்டிப்பாக தெரியும் நம்புகிறேன். இந்த நேஷனல் எலக்ட்ரிசிட்டி பிளான் இஸ் அ plan that outlines India's electricity demand, generation, transmission, distribution plans for the next 10 years. நல்லா கொஞ்சிக்கோங்க. இந்த NEP அப்படின்றது 2032லேருந்து 2023லேருந்து 2032 வரைக்கும் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். டிரான்ஸ்ஃபார்மேஷன் கெப்பாசிட்டி இதையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்ன டார்கெட் அப்படின்னு தெரியணும். to meet a peak demand of 458 gigawatt by 2032. 2032க்குள்ள இந்தியாவோட பீக் டிமாண்ட் எவ்வளோ இருக்குன்னு கணிச்சிருக்காங்க அப்படின்னா 458 ஜிகாவாட்டாக இருக்கும். ஸோ அதை மீட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் இந்த NEP. ஓகேவா? கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் NEP வந்து 9.15 லேக் crore வந்து இது வரைக்கும் அதுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா ஸ்டாட்டிக் கண்டென்ட். ஸோ இதில் நான் கொடுக்கல, அதனால நான் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே தானே? ஓகே. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் முக்கியமான பாயிண்ட். என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ டார்கெட் வச்சுருக்காங்க அப்படின்னா 1.91 லேக் சர்க்யூட் கிலோமீட்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஜிபி ஆட் பண்ணணும் அப்படின்னா 1274. ஸோ இந்த நேஷனல் எலக்ட்ரிசிட்டி பிளான் அப்படின்றது 2023 2032. அதே மாதிரி எவ்வளோ அதுக்கு வந்து காஸ்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க? அரௌண்ட் 9 லேக் crore கிட்ட அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நீங்கள் மைண்டில் எடுத்துக்கணும். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா rupees 25,200 crore investment committed by 35 firms in the second round of PLI scheme for steel. ஸோ மறுபடியும் PLI ஸ்கீம் பற்றி தான் நான் சொன்னேன். அடுத்த 2 நாளைக்கு இன்னும் PLI ஸ்கீம் தான் நம்ம பார்ப்போம். ஸோ PLI ஸ்கீமில் ஸ்டீலை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டீலில் மட்டுமே 25,200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் 35 கம்பெனிஸ் வந்து ஃபர்ம்ஸ் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ஸ்டீலுக்கு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஸ்டீலுக்காக PLI ஸ்கீமில் எத்தனை ஃபர்ம்ஸ் எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பார்த்தோன்னே அடிக்கணும் 25,200 35 ஃபர்ம்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தோன்னே டக்குன்னு ஆன்சர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நியூஸை கிளாரிட்டியாக படிக்கணும். ஸோ கிளாரிட்டியாக படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ராசஸை வந்து யார் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல். ஸோ ஸ்டீலை வந்து ஸ்டீல் மினிஸ்ட்ரி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இது வந்து ஈஸியான ஒரு விஷயம். ஸோ எக்ஸ்பெக்டட் டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படின்றது estimated 3,600 crore will be disbursed in incentives to be participating projects. 2,000 crore expected to disbursed by the end of the scheme tenure. ஓகேவா? ஓகே. மறுபடியும் பாருங்க 764 அப்ளிகேஷன்ஸ். மறுபடியும் இந்த PLI ஸ்கீமில் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா 764. மறுபடியும் அடுத்த நியூஸில் வந்துட்டே இருக்கு பாருங்க. இன்னும் சில இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். இந்த ஸ்கீம் அசல் ஆல்ரெடி ஜென்ரேட்டட் 11.5 லேக் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஜாப்ஸ். இதுவுமே நம்ம வந்து போன நியூஸ்லேயே பார்த்தோம். கரெக்ட் தானே? இந்த நியூஸ்லேயே
நம்ம வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ஷன் எக்ஸ்போர்ட் ஜாப்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். அதுமாதிரி அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். பட் இந்த இடத்துல மறுபடியும் வருது அப்படின்னா அந்த அந்த 764 அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் மனசில் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா அதானி எனர்ஜி பேக்ஸ் 2800 crore கிரீன் ஹைட்ரஜன் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட். ஸோ அதானி வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து எடுத்திருக்காங்க. எங்கே அப்படின்னா ப்ராஜெக்ட் முந்த்ரா குஜராத். க்ரீன் அமோனியா ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. ஹைட்ரஜன் அண்ட் க்ரீன் அமோனியா ப்ரொடக்ஷன் முந்த்ரா குஜராத்தில் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 2800 crore அப்படின்னா பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் அதானி எனர்ஜி. ஸோ எந்த இடத்துல? குஜராத்தில் முந்த்ரா அப்படின்றது எதை எதை ப்ரொடக்ட் பண்ண போகிறாங்க? சப்போர்ட்டிங் க்ரீன் ஹைட்ரஜன் அண்ட் க்ரீன் அமோனியா ப்ரொடக்ஷன். ஓகேவா? கிளியர் தானே? சரி, ஓகே. அப்படியே அடுத்த நியூஸ் போயிடலாம். ஸோ டாடா கம்யூனிகேஷன்ஸ் லைக்லி டு கண்டினியூ ஓவர் 200 million கேபாக்ஸ் அப்படின்றாங்க ஃபினான்ஷியல் 26. இப்போ இந்த ஃபினான்ஷியல் 26ல் டாடா கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஸ்டில் 200 million கேபாக்ஸை தான் கன்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ கேபாக்ஸ் அப்படின்றது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எந்தெந்த விஷயத்தில் இவங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறாங்க, என்னென்ன ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், சப்சி கேபிள்ஸ், கிளவுட் சர்வீசஸ், டேட்டா சென்டர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய டேட்டா சென்டர் ஹப்பாக மாறிக்கிட்டு வருது எல்லா இடத்துலையுமே. முக்கியமாக சென்னை, மும்பை, பெங்களூர் 3 இடத்துலையுமே இந்த டேட்டா சென்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப எவால்வ் ஆகிட்டே வருது. அதுக்கு டாடா கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சப்சி கேபிள்ஸ் அண்ட் கிளவுட் சர்வீசஸ் இதுக்குமே ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாட்டாவோட கிளவுட் ஆஃபரிங் வாயு சொல்யூஷன் இது என்ன சொல்கிறாங்க, 30% காஸ்ட் சேவிங்ஸ் கம்பேர்ட் டு த கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கிளவுட் சர்வீஸ் இந்த இந்த வாயு சொல்யூஷன் அப்படின்றது எந்த கம்பெனியோட கிளவுட் சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா டாட்டாவோட கிளவுட் சொல்யூஷன். கிளியராக இருங்க, வாயு, டாட்டா. சரி, ஃபினான்ஷியல் நியூஸ் போமா. செபி டைரக்ட்ஸ் இன்டர்மீடியரிஸ் டு ரெஜிஸ்டர் வித் கூகுள் அண்ட் மெட்டா ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவோம், ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து இந்த தேவையில்லாமல் இந்த ஆட்லாம் வரும், ப்ரோக்கரேஜ் ஆட்லாம் வரும். நீங்கள் இந்த ஸ்டாக் வாங்க, அந்த ஸ்டாக் வாங்க, இல்லை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க அப்படின்ற மாதிரி சில ஆட்ஸ்லாம் வரும். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க செபி சைட்லேருந்து, நீங்கள் கூகுள் அண்ட் மெட்டாவில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணால் தான் இந்த ஆட்ஸை நீங்கள் சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணவே முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல மூவ் தான், கண்டிப்பாக நல்ல மூவ் தான். ஸோ டெட்லைன் என்ன? எல்லாத்துக்கும் டெட்லைன் இருக்கும்ல, April 30, 2025. டெட்லைன் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் டெட்லைன் இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஆஸ் பர் த நியூ ரெகுலேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ரிப்போர்ட்ஸ் ரெக்கார்ட் ப்ராஃபிட் அண்ட் 33% ரைஸ் இன் த டிவைடண்ட் டு 2783 crore இன் ஃபினான்ஷியல் இயர் 24. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் 12 ரிப்போர்ட்டட் 33% இன்க்ரீஸ் இந்த டிவைடண்ட் பேஅவுட்ஸ். ஓகேவா? டிவைடண்ட் பேஅவுட்ஸில் மட்டும் 33% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 27,830 கோடி இந்த ஃபினான்ஷியல் ரிஃப்ளெக்ட் இந்த இம்ப்ரூவ் ஃபினான்ஷியல் பொசிஷன் of these banks after overcoming challenges in the recent years. The government share on the total dividend on the nearly 65% was received by the India government, highlighting the significant contribution of the PSBs to the public finances. Okay va? இதுவும் ஒரு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான். எல்லா 15 நியூஸுமே இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான். 1 2 கூட ஒரு நியூஸ் 2 நியூஸ் அதுவும் எப்போயாவது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நியூஸாக இருக்கும். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 15 நியூஸையும் நாங்கள் அந்தளவுக்கு சர்ச் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரோம். இந்த இடத்துல பப்ளிக் செக்டர் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் டிவைடண்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 27,830. இதில் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ போக போகுது அப்படின்னா 18,013 கோடி வந்து போக போகுது. 65% வந்து கவர்மெண்ட்டுக்கு போக போகுது. சரி, அடுத்து PSB collectively earned a record profit of 1.41 lakh crore in financial 24, up from the 1.05 lakh crore in financial 23. இந்த financial 23ல 1 லட்ச கோடியாக இருந்த ப்ராஃபிட் வந்து இப்போது 1.41 லட்ச கோடியாக மாறி இருக்கு. எந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா ஃபினான்ஷியல் 24ல். கிளியர் தானே? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அலோன் கான்ட்ரிபியூட்டட் ஓவர் 40% of the total profit PSBs with a profit of 6177 crore, making 22% increase from the previous year. ஸோ இருக்கிற பேங்க்ஸ்லேயே பப்ளிக் செக்டர் பேங்க்லேயே SBI தான் அதிக கான்ட்ரிபியூட்டர். 40% ப்ராஃபிட் வந்து அவங்க காட்டியிருக்காங்க. ஸோ SBI மட்டும் எவ்வளோ காட்டியிருக்காங்க அப்படின்னா 61,077 கோடி காட்டியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிளியர் தானே? சரி, அப்படியே நேஷனல் ஸ்டேட் நியூஸுக்கு மூவ் ஆகும். ஹரியானா அலோகேட்ஸ் 500 crore ஃபார் லட்டோ லக்ஷ்மி யோஜனா டு எம்பவர் உமன். ஓகே, லடோ லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மி அப்படின்னு வருது. ஸோ இதை உமன் மீன் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து மைண்டில் எடுத்துக்கலாம். இதுக்காக 500 கோடி வந்து அலோகேட் பண்ணுறாங்க. யார் அலோகேட் பண்ணுறாங்க? ஹரியானா அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் படி ஒரு மாதமும் 2100
ஒரு ஒரு உமனுக்கும் அந்த ஸ்டேட்டில் இருக்க பெண்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றாங்க. பட் பட் ஆனால் அப்போசிஷன் லீடர் என்ன சொல்கிறாங்க, இந்த 5000 கோடி அப்படின்றது நாட் சஃபிஷியன்ட். பிகாஸ் நீங்கள் வந்து 2100 கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கே 75 லட்சம் உமன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு 1500 கோடி போயிடும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஒரு ஃப்ளாப்பான ஸ்கீம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எடுத்து வந்தாலும் என்ன ஒன்று சொல்லுவாங்க தான். பட் நீங்கள் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து அதை வந்து எடிட்டோரியல் வச்சுப்போம். இந்த பேச்சு வந்து நம்ம எடிட்டோரியல் வச்சுப்போம், இங்கே வேணாம். ஸோ எடிட்டோரியல் செஷன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா 6 மணிக்கு எடிட்டோரியல் செஷன் லைவ் ஆயிடுச்சு. 24ஆம் தேதியோட சூப்பரான ஒரு எடிட்டோரியல் செஷன் லைவ் ஆயிடுச்சு. நீங்கள் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணணும், நியூ வெக்காப்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் 6 மணிக்கு. ஓகேவா? ஸோ தனியாக ஒரு மாஸ்டர் இந்து வெக்காப்ஸ் அப்படின்னு பிளேலிஸ்ட்டே இருக்கும். அரௌண்ட் ஒரு 160 வீடியோ கிட்ட கொடுத்துருப்போம். அதையும் போய் பாருங்கள் டெய்லியும். ஸோ 6 மணிக்கு அந்த வீடியோ, 6:30 மணிக்கு இந்த வீடியோ, ரெண்டு பார்த்துட்டீங்க. ஸோ டெய்லியுமே கொடுத்துட்ருக்கோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஒரு நாள் 2 நாள் அப்படிலாம் கிடையாது. முன்னாடி கூட அந்த ஒரு நாள் 2 நாள் ஏதோ ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆச்சு. பட் இப்போது நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? நீங்கள் டெய்லியும் நம்மளை நம்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். டெய்லி கண்டென்ட்டு, டெய்லி பிடிஎஃப், டெய்லி வீடியோஸ். ஓகேவா? டெய்லி படிக்கிறது மட்டும் தான் உங்களோட வேலையாக இருக்கும். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, DGGI blocks 357 illegal online gaming websites and freezes 2400 பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஸோ 2400 பேங்க் அக்கௌண்ட்டையும் 357 இல்லீகல் ஆன்லைன் கேம்ஸ் வெப்சைட்டையும் பிளாக் பண்ணியிருக்காங்க. யார் பிளாக் பண்ணியிருக்காங்கன்னா DGGI. ஓகேவா? இந்த DGGI இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். யார் அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ். இனி நாளோட கேள்வி என்ன அப்படின்னா, யார் டிஜி? ஓகேவா? டிஜி ஆஃப் இந்த DGGI. ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் வந்து இவங்க தான் இந்த இல்லீகல் வெப்சைட்டையும் 2400 பேங்க் அக்கௌண்ட்ஸையும் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஓகே, வேர்ல்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ பிரிட்டன் pledges $775 million to address a construction skills shortage. நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரிட்டனில் வீடு கட்டுறதுக்கு ஆள் கிடையாது. அதுக்காக தான் இந்த $775 மில்லியன் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. பவுண்ட்ஸில் வந்து 600 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ண போகிறாங்க. விசித்திரமாக இருக்குல்ல? அந்த இடத்துல ஸ்கில் ஒர்க்கர் அப்படின்றது குறைஞ்சிட்டாங்க. அதுக்காக அவங்க அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. எவ்வளோ அமௌண்ட்? 775 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் பூஸ் யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டு ஓவர் 55 பில்லியன் ஓவர் 4 இயர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ஜான்சன் அண்ட் ஜான்சன் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களும் 55 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க? யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஃபார் நெக்ஸ்ட் 4 இயர்ஸ், மார்க்கிங் 25% இன்க்ரீஸ் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் 4 இயர்ஸ். ஓகேவா? ஸோ பவ்னீஷ் லத்தியா அப்பாயிண்டட் அஸ் Kotak Mahindra Bank நியூ சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர். ஸோ பவ்னீஷ் லத்தியா அப்படின்றவர் வந்து Kotak Mahindra பேங்கோட நியூ சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராக மாற்றிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த நியூஸ் நம்ம வந்து இதோட முடிச்சிக்கலாம். ஏன்னா இதுவே 17 நிமிஷத்துக்கிட்ட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்காச்சும் இந்த வீடியோவையோ இல்லை இந்த பிடிஎஃபையோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரீயாக எவ்ரிடே மண்டே டு ஃப்ரைடே வீடியோஸ், மண்டே டு சாட்டர்டே பிடிஎஃபை கொடுத்துட்ருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்காக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காக ஷேர் பண்ணுங்கள். 6 மணிக்கு நம்ம அப்லோட் பண்ண அந்த எடிட்டோரியல் வீடியோவை மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு கிளாஸில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். பாய்.